கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பாகம் 38. கடந்த பதிவில் பன்னிருவரை அழைத்தல் எனும் நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம். இன்று திரளான மக்களுக்கு பணிபுரிதல் என்னும் நிகழ்ச்சி பற்றி பார்ப்போம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்தியாளர்களுமே இந்நிகழ்ச்சியை எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆனால் நற்செய்தியாளர் லூக்கா மட்டுமே இந்நிகழ்ச்சியை பன்னிருவரை அழைத்தல் நிகழ்ச்சிக்கு பின் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்று வரிசைப்படுத்தி இருக்கிறார். மற்ற 2 நற்செய்தியாளர்களும் இந்த நிகழ்ச்சியை வரிசைப்படுத்தியதில் வேறுபடுகிறார்கள். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், நமது நிகழ்ச்சியின் பெயர் ஆன்மீக தேடல். எனவே நிகழ்ச்சிகளை வரிசைப்படுத்துவதும் முக்கியமானது. நிகழ்ச்சிக்கு போகலாம். திரளான மக்களுக்கு பணிபுரிதல். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 23 முதல் 25 வரை. மார்க்கு நற்செய்தி அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 7 முதல் 12 வரை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 17 முதல் 19 வரை. இயேசு அப்போஸ்தலர்களுடன் மலையில் இருந்து இறங்கி வந்தபோது பாதி வழியில் அநேக சீடர்களையும் அதிலும் கூடுதலான மக்களையும் சந்தித்தார். மக்கள் ஒரு புதுமை வேண்டும் என்ற தேவையினால் தூண்டப்பட்டும் இயேசுவின் வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற ஆசையினாலும் மற்றவர்களால் சொல்லப்பட்ட செய்திகளாலும் இயேசுவை தேடி வந்திருந்தனர். தமக்காக பொறுமையோடும் பயமின்றியும் காத்து நின்றவர்களுக்கு தம்மால் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவும் இயேசு செய்தார். அவர்களுக்காக புதுமைகள் செய்து தம் வார்த்தையின் ஆறுதலையும் அவர்களுக்கு கொடுத்தார். மேலும் தம் அப்போஸ்தலர்களை சுட்டிக்காட்டி, இவர்கள்தான் என் அப்போஸ்தலர்கள், இத்தனை கிறிஸ்துக்கள் இவர்கள். ஏனென்றால் இவர்களை அப்படியே நான் தெரிந்து கொண்டேன். நீங்கள் நம்பிக்கையுடன் அவர்களிடம் கேட்கலாம். உங்கள் ஆன்மாக்களுக்கு எது தேவை என்று அவர்கள் என்னிடத்திலிருந்து கற்றிருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் முழுவதும் பயந்தவர்களாய் இயேசுவை நோக்கி பார்த்தார்கள். இயேசு புன்னகை செய்துவிட்டு, அப்போஸ்தலர்கள், நீங்கள் இருளில் சோர்ந்து விழுந்து விடாதபடி காக்கும் பொருட்டு உங்கள் ஆன்மாக்களுக்கு நட்சத்திரங்களின் ஒளியையும் பனியின் உபசாந்தியையும் தருவார்கள். அதன் பின் நான் வந்து உங்களுக்கு முழுமையான ஒளியையும் ஆறுதலையும் எல்லா ஞானத்தையும் தருவேன். உங்களை பலம் பொருந்தியவர்களாக மகிழ்ச்சி உடையவர்களாக செய்யும்படியாக அப்படி செய்வேன். என் குழந்தைகளே, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. உங்களை விட அதிகம் மகிழ்ச்சியற்று அதிக வறியவர்களாகிய வேறு மக்களால் நான் எதிர்பார்க்கப்படுகிறேன். ஆயினும் உங்களை நான் தனியே விட்டுவிட மாட்டேன். என் அப்போஸ்தலர்களை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன் என்றார். கூட்டத்தினர் அவரை போகவிட விரும்பவில்லை. இயேசுவின் ஆடை
ஒரு பக்கவாத பெண் மேல் பட்டதும் அவள் குணமடைந்தாள். அவள் சத்தம் போட்டு, இதோ நான் குணமாகிவிட்டேன், நான் அவரிடம் அதை கேட்கவும் இல்லை என்றாள். நான் வயது சென்றவள், ஆனால் அவர் என் ரகசிய ஆசைக்கும் தம் பரிதாபத்தை காட்டினார். அவர் தம் ஆடையின் ஓரம் என் பயனற்ற கரத்தை மிக லேசாக மட்டுமே தொட்டது. நான் குணமானேன். ஓ, நம் புனித தாவீது எவ்வளவு பெரிய மகனை கொண்டிருக்கிறார்! அவருடைய மெசையாவுக்கு மகிமை உண்டாகட்டும் என்றாள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, ஆன்மீக தேடல் பாகம் 38 இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.